நண்பர்களே பாருங்கள், கையில் இருந்த காசுலாம் செலவாயிடுச்சு நண்பர்களே. அதான் வீட்டில் அரிசி இருந்துச்சு, அதை போட்டு நானே சோறாக்கலான்னு பார்க்குறேன். யூடியூப்பை பார்த்து தான் நண்பர்களே சோறுலாம் வச்சுக்கிட்டு இருக்கேன். கொதிக்குது, இப்போ இறக்கணுமா என்னன்னு தெரியல. ரைட்டு நண்பர்களே, கொஞ்சம் நேரம் இறக்கிடுவோம். சோறு குழஞ்சிருமா தண்ணியாக இதாகிருமான்னு தெரில. தண்ணி வற்றினா தான் இறக்கணும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. அப்புறம் உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுட்டேன் நண்பர்களே, சின்ன சின்னதாக. இதை வச்சு அப்படியே சட்டியில் ஊற்றி வறுத்துற வேண்டியதான் நண்பர்களே. இதை அப்படியே ஊற்றி எண்ணெயை ஊற்றி அப்படியே வதக்கிட்டோம்னா இது மாதிரி வந்துடும் நம்மளை. உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. குழம்பு மட்டும் ஏதாச்சும் வைக்கணும் நண்பர்களே. ரசம் இந்த மாதிரி ஏதாச்சும் வைக்கணும். ரசம் எப்படி வைக்கணும் உங்களுக்கு தெரியுமா? தண்ணியை ஊற்றி புளியை கரைச்சி விட்டுற வேண்டியதான். ரைட்டு, ரொம்ப சந்தோஷம் நண்பர்களே. வேறு வழி இல்லை, கையில் இருந்த காசுலாம் செலவாயிருச்சு. வீட்டில் ஆள் வர்றது நம்ம இதை வச்சு தான் ஓபி அடிச்சாகணும் நண்பர்களே. ரைட்டு நண்பர்களே, ஒருபடியாக ரெடி பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். சோறு சரி பண்ணிட்டேன், நான் குழம்பு மட்டும் வச்சிடணும். குழம்பு ரசம் வைக்கணும் நண்பர்களே. ரசம் எப்படி வைக்கணும் தான் யோசிச்சுக்கேன். யூடியூப்பை பார்த்து வச்சுருவேன் நண்பர்களே. ரைட்டு, சந்தோஷம் நண்பர்களே. இன்றைக்கி நான் தான் சாப்பிட்றேன். வீட்டில் வேலை இல்லை, அதனால இதான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே. உங்களுக்கு சமைச்சிட்டு வீடியோ போடுறேன் நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, ஒரே வெறுப்பாக இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு சமைக்க வேண்டியதாக இருக்குது. வேறு வழி இல்லை. நண்பர்கள் எல்லோரும் சாப்பிடுவாங்க. ரசத்தை வச்சுருவேன். எப்படியும் உருளைக்கிழங்கு பொரிச்சிருவேன். சோறு ஆக்கியாச்சு நண்பர்களே. ரைட்டு, சந்தோஷம் நண்பர்களே, மகிழ்ச்சி.